எஸ் சார். ஓகே ஓகே, நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃபோல்டரே நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். கிளாஸில் HTML ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? டேபிள் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம். ஓகேவா? நம்ம அன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு பேசிக்கான டேக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பேரலாக பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டில் இமேஜஸ்லாம் எப்படி லோட் பண்ணுறது. ஸோ இப்போ வெப்சைட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த இமேஜஸ்லாம் லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு அபவுட் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டாட் பனானா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இது HTML பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸை பற்றி பார்க்கலாம். டேபிள்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது நான் சொல்கிற டேர்ம்ஸு ஐடியா இல்லை, லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு, பேசிக்காகவே தெரியல அப்படின்னா உடனே கொஷின் ரைஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு லைட்டாக நாலேஜ் இருக்கும்னு நினச்சிக்கிட்டா நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதுவே என்ன அப்படின்னு தெரியலன்னா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நான் அதையும் பற்றி டீப்பாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த செஷன் அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். சரி, நான் பிபிடியை ஷோ பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேசிக் டெக்ஸ்ட்லாம் பார்த்தோம் போன கிளாஸில். ஃபாண்ட்டை பற்றி பார்த்தோம். ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இதில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதனோட அவுட்புட்டை நான் பேரெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பார்த்த கிளாஸோடைய கண்டினியூஷனுடைய அவுட்புட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை தான் நம்ம போன வாட்டி பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட்டை நான் வந்து வேறு கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், டேக்ஸில் ஆட் பண்ணுற எல்லாமே ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், கரெக்டுங்களா? ஸோ கலர் ரெட்டுன்னு கொடுத்தா போதும் நமக்கு. சார் டிஸ்பிளே வியூ ஆகலைங்க சார். டிஸ்பிளே வியூ ஆகலையா? ஒரு நிமிஷம் சார். டிஸ்பிளே வியூ ஆகுது சார்? யாருக்கு வியூ ஆகல? ஜஸ்ட் ரீஷேர் பண்ணிருங்க. ஓகே ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் பண்றேன். இப்போ ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ரீஷேர் இருக்காது. ஸோ திருப்பி ஷேர். ஓகே ஓகே. இப்போ எல்லாருக்கும் தெரியுதானே? ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் பா, கோ அஹெட். எல்லாருக்கும் தெரியுதா?
பற்றி நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி. ஸோ பிஜி கலர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், நார்மல் கலர் கிடையாது. ஸோ நார்மல் டேக்ஸில் நம்ம அப்ளை பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கலர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் தெரியும். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் மாற்றுறது இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இது இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பாடி தான், கரெக்டுங்களா? இந்த பேஜில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி. ஸோ நான் பாடியில் கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே எனக்கு கலர் வருது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹெட்டிங் மட்டும் தான் எனக்கு கலர் வேணும், இதனுடைய பேக்ரவுண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த ஹெட்டிங்க்கு மட்டும் நீங்கள் போயிட்டு இந்த டேகை நீங்கள் இந்த ஆட்ரிபியூட்டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் பர்டிகுலராக அந்த கலர் வந்துடும். இதனால வரல, உங்களுக்கு ஹெட் ஒன் தனி டேக்ன்றதுனால அது வரல. ப்ரீ டேக்ல நான் அப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் இதுக்கும் அது அப்ளை ஆகலை. சரி, அது பரவாயில்ல, நம்ம சிஎஸ்எஸ்ல ஹேண்டில் பண்ணலாம் அது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பிஜி கலர்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. இப்போ இதுக்கும் நான் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதிலே பாடியிலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் பாடி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டோடைய கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிபிடியிலே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ லெஃப்ட்டு அலைன் ஈக்குவல் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இங்கே அதுக்கான அவுட்புட்டும் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த லெஃப்ட் அலைன் வரும், ரைட்டுன்றது ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 பேராஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் நான் லெஃப்ட்னு வச்சுக்கிறேன். நீங்கள் டெக்ஸ்ட் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அலைன் ஈக்குவல் டு லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் நமக்கு வரும். ஸோ சென்டர்னு கொடுத்தீங்கன்னா சென்டர் அலைன் வரும். ஸோ ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சென்டர் லைன். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கலாம். அலைன் என்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆங்கர் டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆங்கர் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏன்ற ஒரு லெட்டர்ஸில் குறிக்கும் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல கூகுள்னு கொடுக்குறேன். கூகுள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஏன்ற டேக்ல கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல கூகுள்னு எனக்கு வியூ ஆகுது. நான் இந்த டெக்ஸ்ட் கலர்லாம் எடுத்து விட்டுறேன், அது இப்போதைக்கு அது தேவையில்லை. வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள்னு எனக்கு வியூ ஆகுது. இப்போ சில வெப்சைட்லாம் போனீங்க அப்படின்னா கிளிக் ஹியர்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ கிளிக் ஹியர்னு கொடுத்த உடனே அந்த சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். href HTTPன்றது வெப்சைட்டை குறிக்கும். ஓகேங்களா? ஒரு வெப் லிங்க் ஓப்பன் பண்ணோம் நம்ம இதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ www.google.com. நீங்கள் எந்த வெப்சைட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வெப்சைட் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வந்து டிஃபால்ட்டாக அதுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது கொடுத்தாலே உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். சேவ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்டர்லைன் ஒன்று உருவாயிருக்கு, கவனிச்சிங்களா? இப்போ நான் இதுக்கு மேலே கர்சரை கொண்டு போன உடனே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா google.comனு வருது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த லிங்க் நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகி எனக்கு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் யூசிங் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நம்மளால லிங்க்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, ஃப்ளிப்கார்ட் லிங்க் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த லிங்க் வேணாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மீடியாவில் நான் இமேஜை வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் இந்த இமேஜை நான் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன டேக் அப்படின்னா ஐஎம்ஜின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஐஎம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கால் பண்ணுறதுக்கான ஒரு டேக் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சின்னு கொடுக்கணும். எஸ்ஆர்சின்றது சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் காப்பி பண்ணி வெளியிலே போடுறேன். இந்த HTML எங்கே இருக்கோ, இந்த HTML இங்கே இருக்குது, இங்கே நான் இதிலே வெளியிலே போடுறேன்னு வச்சுங்களேன். டைரெக்டாக நீங்கள் இந்த நேமை மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிடும். இந்த நேமை நான் காப்பி பண்ணி இந்த எஸ்ஆர்சியில் போடுறேன். போட்டு ஜஸ்ட்டு செல்ஃப் க்ளோஸ் டேக் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. செல்ஃப் க்ளோஸ் டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி போட்டால் செல்ஃப் க்ளோஸ் டேக்னு சொன்னேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற பேஜை எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த இமேஜ் எனக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இமேஜுக்கு இன்னொரு அட்ரிபியூட் ஒன்று இருக்குது. அது என்ன அட்ரிபியூட் அப்படின்னா ஏஎல்டின்னு ஒரு அட்ரிபியூட். ஏஎல்டினா ஆல்டர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏஎல்டினா நான் ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன். ஏஎல்டினா ஆல்டர் டெக்ஸ்ட். ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன், எரர் அப்படி கொடுக்குறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் அந்த ஒரு எரர்ன்ற ஒரு இது எங்கேயுமே எனக்கு ஷோ ஆகலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை இங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இமேஜ் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு எரர் வருது. ஸோ எரர்ன்ற மெசேஜை ஷோ பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒரு 50 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 50 இமேஜ் வந்து அந்த லோடிங் டைம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் ஏதோ கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஸோ இன்டர்நெட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொபைலில் கூட இந்த மாதிரி வியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னா இமேஜ் எனக்கு லோட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகலை. அப்போ ஆல்டர்னேட்டாக ஒரு டெக்ஸ்டோடைய மெமரி வந்து இந்த டெக்ஸ்டோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா பைட்டில் தான் வரும். அதெல்லாம் இது லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி டைமில் இது லோட் பண்ண முடியலன்னா அந்த எரரை ஷோ பண்ணுறதுக்கான ஒரு இடம் இந்த ஆல்டர் டெக்ஸ்ட். கிளியரா? ஆல்டர் டெக்ஸ்ட்டை பற்றி எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் மறுபடியும் அந்த இமேஜை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். சேம் பிளேஸ். ஸோ எனக்கு வியூ ஆகுது. இப்போ இதனோட சைஸை நான் இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதனோட சைஸை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹைட் அண்ட் வித்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஹைட்டில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 20%. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறையிறது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதனுடைய 20% குறைஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் வித் ஃபார் எக்ஸாம்பிள் 50%. ஸோ அதுலேருந்து ஒரு 50% குறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதையும் 50%, இதுக்கும் 50% அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன எனக்கு அவுட்புட் வருது? இந்த மாதிரி வருது. ஸோ இன்னமும் எனக்கு வித்தை குறைச்சா, வித்துன்றது இந்த இதை குறிக்கும், ஹைட்டுன்றது வெர்டிகலாக இருக்கிறத குறிக்கும். ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்து, வெர்டிகலாக இருக்கிறது ஹைட்டு. இப்போ எனக்கு வித்து பெருசாக இருக்குது. ஸோ வித்தை நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே தான். இன்னும் குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய விஷனை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்ச இமேஜ் டேக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ
அதுக்கு வந்து பார்டர் செட் பண்ணிக்கலாம், அதுக்கு அலைன் வந்து ரைட்ல இருக்கணுமா லெஃப்ட்ல இருக்கணுமா அந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் நம்ம டவுட் செஷன் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம அதில் கூட நீங்கள் கேளுங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க இதை ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இமேஜோட அட்ரிபியூட்ஸ். ஏழுமலை சொல்லுங்க. கால் பண்ணியிருந்தாரு. புரியல. அன்பழகன் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கால் இருக்கிறாரு. ஆடியோவில் இருக்கிற வாய்ஸ் ஆடியோவில் இருக்கு, சொல்லுங்க. அவர் என்ன கேட்டிருந்தாலும் நம்ம டெல்டா சிம்பிள் ஆல்ஃபா சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் காமிக்கிறது இல்லையா, அதுக்கு வந்து என்ன சார் ஷார்ட்கட், எப்படி சார் நம்ம ஃப்ரண்ட் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நீங்கள் கொஸ்டின்ஸ் இல்லை, நம்ம அவுட்புட்டில் டெல்டா சிம்பிள் காமிக்கிறோம் இல்லையா, ஆல்ஃபா சிம்பிள் டெல்டா சிம்பிள் அப்படின்னு அவுட்புட்டில். ஸோ அதுக்கு வந்து என்ன சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் காட்டுறேன். நான் இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸில் வந்துடும் அதெல்லாம். ஓகே. எக்ஸ்டர்டே கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அதான் அவர் இல்லை கேட்க சொல்லியிருந்தேன். ஓகே. நான் இந்த இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் எப்படி. ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அலைன் ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம இதில் இருக்கிற டேக்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? எதுவுமே அப்ளை பண்ணாத டேக் இல்லை. ஸோ நம்ம அடுத்த செஷன் போகலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த இமேஜ் வந்து இப்போ நீங்கள் ரைட் அலைன் வேணும்னா நீங்கள் அலைன் கூட ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரைட் வந்துடும். ஸோ அதில் இருக்கிற நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டேபிள்ஸ் மூவ் ஆகலாம். ஓகே, ஓகே. லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. ஸோ ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட் இந்த மாதிரி இருக்கும். சில டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இல்லைன்னா வந்து ரெக்டாங்கிள், இந்த மாதிரி சர்க்கிள், அந்த மாதிரிலாம் கொடுத்து அதில் வந்து சம் டெக்ஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட்ஸ், அது இதில் சம்திங் ஏதாவது ஒன்று, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல 1 2 3, அதுக்கப்புறம் வேற ஏதாவது லிஸ்ட் ஏ டாட் சம்திங் பி டாட், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாகவே இது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து டெஃபினிஷன் லிஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிடி என்ன சொல்லுவாங்க, காம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கான டெஃபினிஷன் இருக்கும், ஷார்ட் டேர்மு, அதுக்கான இது இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபினிஷன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இது வந்து டெஃபினிஷன் சொல்லுவாங்க. நம்ம இது பார்க்கலாம், செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான டேக்ஸ் என்ன அப்படின்னா, எல்ஐனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஸோ டிஎல்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிகல் செஷனாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம ஒரு இது எலமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் லிஸ்ட்டுன்னு ஒரு HTML கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். list.html. ஓகே, இதில் போயிட்டு நம்ம வந்து எப்பயுமே என்ன டைப் பண்ணுவோம், HTML, அதுக்கப்புறம் ஹெட்டு பாடி எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஹெட்டு
ஹெட்டுக்குள்ள டைட்டில் அந்த மாதிரி டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இதில் போயிட்டு HTML நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும். டேகே போடாமல் HTML டைப் பண்ணிங்கன்னா இங்கே HTML5ன்னு ஒரு ஷார்ட் கட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது பேசிக் டேக்ஸை அதுவே கொடுத்துரும். நீங்கள் புதுசாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான் லிஸ்ட்டு. ஸோ டைட்டில்ன்றது எங்கே வியூ ஆகும் நேற்று சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ பாடியில் தான் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெட் 1 நான் போட்டுக்கிறேன். ஹெட் 1ல ஸோ ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டே பார்த்துடலாம். ஸோ ஒரு யூஎல்ல அதுக்கான டைப் நம்ம கொடுக்கணும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப்பே கொடுக்காம கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் டைப் போகலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், பனானா. ஜஸ்ட் இது சேவ் பண்ணி நான் இதனுடைய அவுட்புட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு புல்லட் சிம்பிளை தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புல்லட் சிம்பிள் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டிஃபால்ட்டாக புல்லட் சிம்பிள் தான் இருக்கும். இப்போ நான் அந்த சிம்பிளை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் டைப் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஈக்குவல் டு டிஸ்க்னு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் உங்களுக்கு மாறுது. பட் ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகலை. டிஸ்க்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக அதுதான். சர்க்கிள்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய நான் ஜூம் பண்ணுறேன், இதனுடைய அந்த லேபிள் மாறத்து உங்களுக்கு தெரியும். ஸோ சர்க்கிள் கொடுத்தவொடனே சர்க்கிளோடைய இது நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? டிஸ்க்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணது அது டிஃபால்ட் டிஸ்க் தான். ஸோ அது புல்லட் சிம்பிள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்ஸில் வேணும் அப்படின்னா ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நான் ஜஸ்ட்டு இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் 1க்கு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நார்மலாக நம்ம போட்டால் புல்லட் சிம்பிள் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் சிம்பிள் தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓஎல் சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம பிபிடியில் பார்த்தோம் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல். ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே நீங்கள் ஓஎல் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? டேக் மேலே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு அதனோட அவுட்புட் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆர்டர் லிஸ்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அது 1 to 3ன்ற ஒரு லேபிள் தான் அது பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? டிஃபால்ட் வந்து 1 to 3 தான். அதுக்கப்புறம் ஏபிசிடி வேணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிடையாது, சரி பார்க்கலாம். ஓகே, இது நார்மலாக ஆர்டர் லிஸ்ட்னு பார்த்தோம்னா 1 to 3 தான் வரும். இதை நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்துட்டோம். ஸோ டெஃபினேஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டிஎல்ன்ற டேக்ல தான் குறிக்கும். ஸோ ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓஎல், அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎல், டெஃபினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ன்ற ஒரு டேக்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடின்னு ஒன்று போடணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடின்னு ஒன்று போடணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு டேக் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. இதுக்கான ஒரு டெஃபினேஷன் தான். ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து HTML கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், ஜஸ்ட் ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா. CSS, அதே CSS அதுக்கான டெஃபினேஷன் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன் டேட்டா. ஓகேங்களா. ஸோ டிஎஃப்னா வந்து டெஃபினேஷன் டைட்டில் சொல்லுவாங்க, இது டெஃபினேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அவுட்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்மு, நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் லிஸ்ட்டாக நம்மளால நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரூட்டுன்னு கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எனக்கு ஷோ ஆகுது, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். நான் இதை டைப் பண்ணுறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில், ஏன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னா உங்களுக்கு புல்லட் சிம்பிள் தான் வியூ ஆகணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு UL கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வியூ ஆகுது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஃபார்மேட்டை நான் பண்ணியிருக்கேன். புரியலன்னா நீங்கள் நடுவில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ இது நான் ஜஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த அந்த ஆட்ரிபியூட் ரிமூவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக எனக்கு எப்படி வருது, இந்த மாதிரி புல்லட் சிம்பிள் தான் எனக்கு வருது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட்டாக ஒரு புல்லட் சிம்பிள் தான் உருவாக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து இதை வந்து வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். ஓகேங்களா. அதுக்கெல்லாம் நம்ம CSS தான் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ்ல லைட்டாக நம்ம CSS-ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அது நம்ம CSS ஃபுல்லாகவே நம்ம கிளியராகவே பார்க்க தான் போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் சின்ன சின்ன CSS-லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த ஆட்ரிபியூட் எதுக்கு அப்படின்னா, நான் இந்த ஆட்ரிபியூட்டை கால் பண்ணி இதுக்கான டிசைனை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்லைன் லிஸ்ட்டுன்னு நான் ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான CSS எங்கே எழுதணும் அப்படின்னா, அப்படியே டாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டுக்கு இந்த டைட்டில் நம்ம டேக் ஒன்று போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ டைட்டிலுக்கு கீழே, டைட்டில் அந்த க்ளோசிங் கீழே ஸ்டைலுன்னு ஒரு டேகை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காட்டுறேன், இது தேவையில்லை இப்போ. இந்த டைட்டில் கீழே ஸ்டைலுன்ற ஒரு டேகை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம CSS கோடை நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ், இப்போ நம்ம அது ஒரு கிளாஸில் எழுதியிருக்கோம் கரெக்டுங்களா. ஆட்ரிபியூட்டை கிளாஸை கால் பண்ணுறதுக்கு டாட்டுன்ற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. டாட்டு இன்லைன் லிஸ்ட்டு. ஸோ அப்படின்னா இந்த இன்லைன் லிஸ்ட்டை அது செலக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்லைன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 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 கிளாஸுன்ற ஒரு இன்லைன் லிஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கான மீனிங் அதுதான், இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் அந்த டேகை கொடுக்குறேன். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற லிஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணி நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, டெலிட் பண்ணிடுறேன். நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, டிஸ்பிளே இன்லைன் கொடுக்குறேன். இன்லைன் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஹோம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இன்லைன் கொடுத்த உடனே வெர்டிகலா இருக்கிறது ஹரிசாண்டலா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா.
ஸோ வெர்டிகல் ஹரிசாண்டலா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இது நான் கொஞ்சம் லைட்டா தள்ளி போகணும் அப்படின்னா நீங்க மார்ஜின் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. மார்ஜின் ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பிஎக்ஸ்ன்றது பிக்சல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். அதனுடைய ரைட் அலைன்மெண்ட் லைட்டா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ரைட்டு. ஓகேங்களா? ரைட் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து காட்டுறேன். 50 கொடுக்குறேன். இப்போ இன்னமும் அதிகமாக கொடுத்து பார்க்கலாம். 100 கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹோம், அபவுட், கான்டாக்ட் இதெல்லாம் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிஎஸ் பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். சர்ச் சின்ன சின்ன கோட் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது டாட் வந்து கிளாஸை கால் பண்ணுறதுக்கு இதை வந்து கிளாஸோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டேகை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற டேகு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாரி, இது வரைக்கும் கிளியரா புரியுதா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டார்ட்டை நான் ரிமூவ் பண்றேன். ஜஸ்ட் ஆட்ரிபியூட் ரிமூவ் பண்றேன். நார்மலா ஓஎல் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ள லிஸ்ட் அப்படின்னா நார்மலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 to 3ன்ற ஒரு கேரக்டர் தான் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கான லேபிள் தான் தெரியும். இப்போ நான் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 7ல இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1ல இருந்து இந்த டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அது நான் ஸ்டார்ட் வித் நான் வந்து 7 நான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் வித் 5 சம்திங் எது வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஓஎல்ல போயிட்டு ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 7ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் நம்பரை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். யூசிங் ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அதனுடைய நம்பர்ஸ். ஓகேங்களா? சேம் நம்ம நெஸ்டட் லிஸ்ட் ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? அதுக்குள்ள அது. ஓகேங்களா? நான் அந்த கோடு உங்களுக்கு ஷேர் பண்றேன். புரியலன்னா நீங்க கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெஸ்டட் லிஸ்ட். ஓகேங்களா? ஓகே, லிஸ்ட்ல வரும். ஒரு சின்ன சின்ன சிஎஸ்எஸ் மட்டும் பார்த்துடலாம். நான் இருக்கிற எல்லா லிஸ்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லிஸ்ட்ன்றது ஒரு டேக். ஓகேவா? டேகை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா அந்த டேகோட நேமை கொடுத்தாலே போதும், அது டேகை செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ லிஸ்ட்ன்றது எல்லைன்ற என்னென்ன டேக்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட். இங்க லிஸ்ட்னு இவ்வளோ இருக்கு, இது எல்லாமே எல்லை தான். ஓகேவா? ஸோ இந்த எல்லை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், அதனுடைய ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். அந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்போ நான் வேற ஃபாண்ட் கூட உங்களுக்கு செரிஃப்லாம் வேற ஒன்று வச்சு காட்டுறேன். ஸோ ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்க, அதோட நேம்ஸ் கிடைக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் ஜஸ்ட் டைம்ஸ் ரோமன் வச்சுக்கிறேன். நீங்க வேற ஃபாண்ட் கிடைச்சா எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெட்ல நிறைய இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுது. சரி, ட்ரை பண்ணலாம். ஓகே, சான்ஸ் செரிஃப்.
ஸோ அந்த நேம்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் சைட்டு வெப்சைட் இப்போ அதுக்கெல்லாம் வெப்சைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெப்சைட்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஃபாண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? இதை ஸ்டைலிங் எலமெண்ட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்ஐ ஃபுல்லாகவே நமக்கு சான்ஸ் செரிஃபில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ எதுவும் வரல, அப்ளை ஆகலை. ஒரு நிமிஷம். ஸோ இதை எடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தா கூட அதனுடைய ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ராஜெக்டில். ஓகேவா? ஸோ நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட் எல்லாருக்கும் கிளியர் கரெக்டுங்களா? ஓகே, நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ டேபிள்ஸ் பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டேபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லும் ஒரு இதுதான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டேபிள்ஸில் ரோஸ் அண்ட் காலம். வெர்டிக்கல் இருக்கிறது ஒன்று ரோஸு, ஹரிசாண்டலா இருக்கிறது ரோஸ், வெர்டிகலா இருக்கிறது காலம். ஓகேங்களா? இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். டேபிள்ன்ற இப்போ இதுலயே HTML நம்மளால உருவாக்க முடியும். நான் பண்ற ஷார்ட்கட்ஸ் புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம அதுலயும் இது பண்ணிக்கலாம். இதுல போய் நியூ ஃபைல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இல்லைன்னா நீங்க இதுக்கு இந்த கர்சரை கொஞ்சம் எம்டி பிளேஸ்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் நம்மள கிரியேட் பண்ணிக்க முடியும் ரைட் கிளிக் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் இது இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, நியூ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நான் நேம் அப்ளை பண்ணுறேன், table.html. ஓகேவா? இப்போ எனக்கு எம்டியாக ஒரு HTML கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ HTMLக்கு பேசிக் டேக்ஸை வர வைக்கிறதுக்கு இப்போ தான் ஷார்ட்கட் சொன்னேன். ஜஸ்ட் HTMLனு போட்டு HTML5 சூஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அது பேசிக் டேகை அதுவே கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் டேபிள்ஸ்னு போட்டுக்கிறேன். ஒர்க்கிங் வித் டேபிள். ஓகேவா? ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஹெட் ஒன் டேக் உருவாக்கிறேன். காட்டாங்க. ஸோ டேபிள்ன்ற டேக்ல தான் நம்ம டேபிள்ன்ற டேக்ல தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ டேபிள்ல டி ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரோவும் டிஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஆர் நான் ஒரு 5 ரோ உருவாக்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஒரு ரோக்கு நம்ம டேட்டா ஆட் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா டிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிடினா டேபிள் டேட். ஓகேங்களா? இது டேபிள் ரோ. ஒரு ரோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து 2 ரோ இருக்கு. நேம்ன்றது ஒரு ரோ, அதுக்கான எலமெண்ட் வந்து இதுல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் டிடி ஒரு 2 டிடி மட்டும் போட்டுக்கிறேன். இதுல ஒரு டேட்டா டேபிள் டேட்டா நான் நேம் ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, சேம் இது இந்த ரோல ஒரு டிடி. ஸோ இது அதுக்கான ஆன்சர் வச்சு ஸோ நேம் வந்து ஹரி ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இந்த டிஹெச் just 5 minutes. He'll join back.
எலுமலை கால் கட் ஆயிடுச்சு. ஆமா, இப்பதான் கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஜஸ்ட் இப்போ 5 minutes fine, just 2 minutes ஆச்சு. 45 கட் ஆச்சு, 47 இப்போ 45 கட் ஆச்சு. ஹாய் எலுமலை, கால் எல்லாமே ஆடிபிள் ஆகுதா உங்களுக்கு? எஸ் சார். ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே சார். சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை, நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஓகே ஓகே, 45க்கு கிளாஸ் கட் ஆச்சு, 3 minutes ஆச்சு. ஓகே ஓகே, சாரி கைஸ். மறுபடியும் பேக் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா இப்போ? எஸ் சார், ஷேர் ஆயிருக்கு. ஓகே 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 ஓகே. நம்ம எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக பார்த்துட்டோமா? நோ சார். இந்த டேபிள்ல இருந்தே பார்க்கல நம்ம. அந்த ஃபைல் கிரியேட் பண்ணீங்க சார், நியூ ஃபைல், அதுல இருந்தே கட் ஆயிடுச்சு. அதுல இருந்தே கட் ஆயிடுச்சா? எஸ் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு டேபிளை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் தான் கிரியேட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? எம்டி ஃபைல. ஸோ ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு 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 ஹெட்டிங் டேக் நான் உருவாக்கிறேன். சார் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க சார். ஆல்ரெடி ரெக்கார்ட் இஸ் கோயிங் ஆன். ஓகே சார், ஓகே 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 ஓகே. ஹெட் ஒன். ஸோ டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ன்ற ஒரு டேக் இருக்கு. ஸோ டேபிள் எலமெண்ட்டுக்குள்ள ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோன்னு சொல்லுவாங்க, வெர்டிகலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டலாக உருவாக்குறதுக்கு ஸோ ஒரு இதுவும் ஒரு டேபிள் ரோ. ஓகேங்களா? ஸோ டேபிள் ரோ, டிஆர்ன்றது டேபிள் ரோவை குறிக்கும். ஓகேவா? இதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டி ஹெட். ஓகேங்களா? டிஹெச்னு சொன்னால் டி ஹெட்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் காலத்தை நேம்னு கொடுக்குறேன். செகண்ட் டி ஹெட்டில் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த ரோல ஒரு டேபிள் டேட்டா கொடுக்க போறேன். ஸோ அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டேபிள் டேட்டால அருண், அடுத்த ஒரு டேபிள் டேட்டால 5th ஸ்டாண்டர்ட். ஸோ டிஹெச் சூப்பில் கொண்டு வரது உங்களுக்கு டேக் தெரியும், சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகு. ஸோ அதை வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே ரோவை காப்பி பண்ணி நான் ஒரு 5 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 2 டைம்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஹரி, பாலா. ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதனுடைய வியூவை நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ டேபிள்ஸ் ஃபார்மில் ஷோ ஆயிடுச்சு. பட் ஆனால் டேபிள்ஸ்க்கான அந்த பார்டர் எனக்கு வரல. பார்டர்னா அதை சுற்றி லைன்ஸ் சம்திங் லைன்ஸ் இருந்தால் தான் அந்த டேபிளுக்கான எஃபெக்டே நமக்கு இருக்கும். ஸோ அதை கொண்டு வரதுக்கு என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, டேபிளில் போயிட்டு பார்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான சைஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான திக்னஸ் இப்போ 5 கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும் திக்னஸ். இங்கே தெரியுதுங்களா திக்னஸ்? ஸோ நம்ம 2 அப்ளை பண்ணால் லைட்டாக சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனோட பார்டர்ஸை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இது கிளியரா? ஸோ டேபிளுக்குள்ள டேபிள் ரோ, ஒரு இதுவும் ஒரு ரோ. ஓகேவா? ஒரு ரோ, அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் டிஹெச்சா டிஃபைன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த போல்டு வந்து டிஃபால்ட்டாவே டிஹெச்னு கொடுத்தா போல்டா நமக்கு வியூ ஆகும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கு போல்டா. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேஸுக்காக டிஹெச்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தடுத்த இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டாவா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த டேக்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு அலைன்மெண்ட் வரல அப்படின்னா என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த டேபிளை நம்ம பார்க்கலாம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ்ன்ற கொடுத்துருக்கோம். அடுத்த ரோல அதுக்கான டேட்டாவை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேபிள் டேட்டா, ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ரோ ஜஸ்ட் ஒரு 3 ரோ மட்டும் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு 4 ரோ இருக்கு, ஓகேங்களா? அந்த டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்டைல் எலமெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டைல் கொடுத்துட்டு, நான் இப்போ தான் நம்ம பார்த்தோம் சிஎஸ்எஸ் பற்றி. ஸ்டைலுன்ற ஒரு டேக்ல சிஎஸ்எஸ் நம்ம டைட்டில் டேக் கீழே கொடுத்துருக்குங்க. ஸோ ஸ்டைலுன்ற டேக்குள்ள இப்போதைக்கு இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேக் வந்து இப்போ இருக்கு. இப்போ வந்து இந்த டேக் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா கமாண்ட் டேக் நமக்கு HTML ஒன்று இருக்கு. ஸோ கமாண்ட் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கமாண்ட்னா இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் எக்ஸ்க்ளமேட்டரி டபுள் ஐஃபன் போட்டால் அதுவே க்ளோசிங் ஒன்று கொடுத்துருச்சு. ஸோ அதை கட் ஆயிடுச்சு சார். ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியல சார். சார் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹலோ, ரீஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியலப்பா எல்லாத்துக்கும். ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? சார் உங்களுக்கு தெரியுதா சார்? எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுது. ரீஷேர் பண்ணிடுங்கப்பா. ஓகே ஓகே, நீங்கள் மட்டும் ரீஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீனை. அது உங்கள் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது ஸ்லோ. ரீஷேர் பண்ணிங்க, ஸ்க்ரீன் தெரியுது. Am I audible to you? சாரி கைஸ், ஆக்சுவலாக அவர் இருக்கிற ஏரியாவில் இப்போ நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ அதனால் அவர் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதனால் நெட்டு வந்து இன்டர்நெட் வந்து அவருக்கு விட்டு விட்டு கிடைக்கும். Normally you can share your screen. சார் இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா சார்? உங்களோட ஓகேவா, கிளியரா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுதா உங்கள் ஸ்க்ரீன்? அவர் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இளமணியோட ஸ்க்ரீன்? எஸ் சார், தெரியும் சார். ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல் டேக் ஸ்டைல் டேக் வந்து நம்ம சிஎஸ்எஸ்க்காக யூஸ் பண்ற டேக். இப்போ எனக்கு வந்து இந்த டேக்ல இருந்து இந்த டேக் வரைக்கும் எனக்கு வந்து இதுல வந்து ஒர்க் ஆக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கமாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டெவலப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கமாண்ட் டேக்ல தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது வந்து ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், கமாண்ட் டேக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டேக் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டு டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ளோசிங் டேக் அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் இதனுடைய அவுட்புட் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த டேபிள்ஸ்ன்றதே எனக்கு பிரிண்ட் ஆகலை. இந்த டேபிள்ஸ்ன்றதே எனக்கு பிரிண்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது, உள்ள எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆக வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கோலன் போட்டு ஸோ இந்த க்ளோசிங்கை நான் கீழே இந்த ஸ்டைலுக்கு க்ளோசிங்கில் இங்கே எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டைல் எனக்கு அப்ளைவே ஆகாது. ஸோ நான் கமாண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த டேபிள் எனக்கு நார்மல் டேபிளாக எனக்கு வியூ ஆகுது. ஓகேவா, நார்மலாக நம்ம எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரி வியூ ஆகுது. நம்ம 5 எலமெண்ட் கொடுத்தோம். பட் ஆனால் அதுக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மேலே வந்து இதுக்கு இந்த ஆட்ரிபியூட்லேயே வந்து ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்க முடியும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளாரே நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிட்டு
நேம் இப்போதான் வித்தை பற்றி பார்த்தோங்களா, ஓகேங்களா. ஸோ வித்து நான் 100% கொடுத்தா அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே இது எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே ஃபுல்லாக எனக்கு வருது. ஸோ இதை நான் 50% குறைக்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஸ்பிளேல ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் எனக்கு வியூ ஆகுது. ஸோ இதுக்கு அப்படி நம்ம வித்தை நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். இந்த டேபிளில் கொடுத்தா இந்த டேபிளோடைய வித்து அது டிஃபைன் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 100 கொடுக்குறேன், ஃபுல் ஸ்க்ரீன் அது எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் அதுவே டிஃபைன் ஆகிருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்து இப்போ நான் இதுக்கு ஜஸ்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம பார்த்தோம் பார்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா பார்டர் டூன் கொடுத்தோம் அப்படின்னா அதை சுற்றி லைன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ இந்த பார்டர் வந்து அப்ளை பண்ணி பட் ஆனால் இந்த பார்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இல்லை, ஓகேங்களா. நம்ம டிசைன் வைஸாக நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் தான் கொண்டு போக முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த பார்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் டேகை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஓ சரி, இந்த கமெண்ட் டேக் ஒன்றும் பிரச்சனை, அந்த கமெண்ட் டேக்ல எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டைலில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போதைக்கு இதுக்குள்ளே இருக்கிற எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா கமெண்ட் டேக்ல இருந்தாலே அது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த டேகுக்குள்ளே இருந்தாலே அது ஒர்க் ஆகாது. எதுவுமே இதுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே ஒர்க் ஆகாது. நமக்கு HTML அஃபெக்ட் ஆகாது, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளே என்ன டேட்டா நீங்கள் எழுதினாலும் அது ஒர்க்கே ஆகாது. ஓகே, இப்போ நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டேபிளை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டேபிள்ன்றது டேபிள், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேக்கும் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு டேபிள், அதுக்கப்புறம் TH செலக்ட் பண்ணுறேன். கமா போட்டு நம்ம எத்தனை டேக் ஒன்றும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது TD, உள்ளே இருக்கிற TDயும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இப்படி தான் நம்ம CSS நம்ம எழுதணும். ஓகே, இப்படி தான் CSS எழுதணும். ஸோ டேபிளோடைய எலமெண்ட் நேமு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் CSS இதுக்குள்ள தான் நம்ம எழுதணும். ஓகேவா. இப்போ நான் பண்றேன், பார்டர்னு ஒரு ஸ்டைல் எலிமெண்ட் இருக்கு. ஸோ பார்டர், அதுக்கு 1 பிக்சல் சாலிட் நான் ரெட்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 பிக்சல் வந்து அந்த பார்டருக்கான அந்த லைனை குறிக்கும். சாலிடுன்றது இப்போ நான் சேவ் பண்ணி நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டாக உங்களுக்கு வந்துருக்கு, தெரியுதுங்களா. 1 பிக்சல் சாலிடுன்றது இந்த ஸ்க்ரீன் தெரியல, ஸ்க்ரீன் தெரியலையா? ஆமா சார், ஸ்க்ரீன் தெரியல சார். உங்களுக்கு தெரியுதா சார்? எனக்கு ஸ்க்ரீன் தெரியுது. இல்ல, சில பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? என்னோட கோட் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜஸ்ட் ஓகே 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 சார், யாருக்குமே தெரியல சார். வாய்ஸும் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எரமலை, உங்களுடைய கால் கட் ஆயிடுச்சு. அதான் சார், அதான் மறுபடியும் ரீஷேர் பண்றேன். ஏன்னா யாருக்குமே தெரியலன்றாங்க. ஓகே, மொபைல் டேட்டாவா இல்ல இதா? இல்ல மொபைல்ல வீட்டு டேட்டா தான். பட் ஆனா இன்னைக்கு மட்டும் எனக்கு டேட்டா இருக்குது, பட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இதாகுன்னு சொல்றேன். ஓகே, ரீஷேர் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஓகே டீச்சர், ட்ரை பண்றேன். ஒரு 10 minutes 5 minutes ஜாயின். Yes, Elman, you can carry on. சார் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல என்னால். ஃபுல் ஆக்சஸ் இருக்குதே.
சார் ரெக்கார்டிங் அன்அவைலபிள், யூ ஆர் நாட் அலோட் டு ரெக்கார்ட் வீடியோன்னு வருது. இல்ல பட் ஆனால் நீங்க ஸ்க்ரீன் நான் ஷேர் ரெக்கார்ட் இல்லை இல்லை, பண்ணிட்டேன். அது ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல, இருங்க மறுபடியும். கைஸ் சாரி கைஸ், நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சு. இப்போ 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 கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆடியோ கிளியரா இருக்குதா? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் சரி, பண்ணுங்க. ஓகே ஓகே. ஜஸ்ட் நம்ம இந்த டேபிளுக்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஒன் செகண்ட். இல்ல ஆல்கஸ் ஸ்க்ரீன் தெரியுதா? எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? சாட்ல மென்ஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. தெரியுது சார். ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் இந்த டேபிளுக்கு நான் ஜஸ்ட் ஸ்டைலிங் அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் டேபிள் கமா டிஹெச் கமா டிடி இந்த 3 டேக்கையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டேபிள் டிஹெச் டேகை செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிடி இந்த இருக்கிற எல்லா டேக்கையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கான அந்த பார்டரை எனக்கு ரெட் கலர்ல எனக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம இந்த இடத்துல கிரீன் மாற்றணும் அப்படின்னா கிரீன் கலர்ல அந்த பார்டர் நம்மளுக்கு வியூ ஆகும். இங்க தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ உங்களுக்கு இங்க நான் 1 பிக்சலுக்கு பதில் 3 பிக்சல் கொடுக்குறேன். அதனுடைய சைஸஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். உங்க தெரியுதுங்களா? ஸோ அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இதனோட திக்னஸை குறிக்கும் இந்த இது. ஸோ 5 பிக்சல் போட்டோம்னா அதனுடைய திக்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ இதனுடைய சைஸ் இருக்குல்ல, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. இதனுடைய அந்த ஸ்பேசஸ் இதே சின்னதாக தான் இருக்கு. இதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் என்னென்ன டேக் இருக்கு அப்படின்னா டிஹெச்ன்ற டேக் இருக்கு, நெக்ஸ்ட் டிடின்ற ஒரு டேக் இருக்கு. இந்த 2 டேக்கையும் செலக்ட் பண்ணி நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டேபிளை செலக்ட் பண்ணல. ஏன்னா டேபிளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹோல் டேபிளோட இதுவும் சைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஹெச் அண்ட் டிடியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஹைட் வித் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதனோட சைஸ் நான் சொல்றது, இதனுடைய இது உள்ள இருக்கிற சைஸ் நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பேடிங் கொடுத்துட்டு 20 பிக்சல்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 பிக்சல்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். அதனுடைய சைஸ் உங்களுக்கு இதனுடைய பேடிங்னா என்ன அப்படின்னா, இந்த சுத்தி உள்ள இருக்கிற சைஸஸ் இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான லென்த் அண்ட் பிரெத் சேர்த்து தான் வரும். ஓகே, ஸோ பேடிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிஎஸ்எஸ் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஸோ பேடிங்னா என்னன்னு கொஞ்சம் டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 50% கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான இது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது. ஓகேவா? கிளியராக புரியுது எல்லாருக்குமே? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு செல்லையும் இமேஜஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜஸ் அப்ளை பண்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுக்குள்ள நீங்க ஐஎம்ஜி டேக் நீங்க அப்ளை பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுக்குள்ள ஒரு டிடிக்குள்ளேயும்
உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேபிள்லே. ஓகே, இந்த மாதிரி எப்படி டேபிள் உருவாக்குறது? ஒரு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ மண்டே சாட்டர்டே டைம் டேபிள் இருக்கும். அதுக்கான அலைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதோட செல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணியிருப்பாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் நான் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிஆர் உருவாக்கியிருக்கோம். புரியலன்னா கேளுங்க, நான் மறுபடியும் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் சம்திங். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரோவுக்காக ஒரு டிடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஓகேங்களா. அடுத்த ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளோசிங் எலமெண்ட்டே போடல, ஆனால் வந்து நமக்கு வியூ வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதான் சொல்கிறேன், HTMLன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லைன்னாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். HTML பொறுத்தளவுக்கு அதுதான். ஓகேவா? பட் ஆனால் நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். இதில் டேக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்ம அதை பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கப்புறம் லஞ்ச்ன்ற ஒரு டெக்ஸ்ட் எப்படி இது வந்து ஸ்பேன் ஆகி வருது அதுதான் உங்களுக்கு தெரியணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த லஞ்ச் எங்க ஸ்டார்ட் ஆகும்? சப்புக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். சப் 3க்கு அப்புறம் இருக்கிற டிடிய ரோ ஸ்பேன் ஒரு ஆட்ரிபியூட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரோ ஸ்பேன்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரோ, இது ஒரு ரோ ரெண்டு செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு 6ன்ற ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த சப் 3க்கு அப்புறம் தான் நான் கொடுத்துருக்கேன். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சப் 3க்கு அப்புறம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு ஃபாண்ட்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த டேக் தான். ஓகேவா? வேற ஒன்றுமே கிடையாது. சப் 3க்கு அப்புறம் நான் ரோ ஸ்பேன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த 6th ரோ அதுவே எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணிக்கும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6 ரோக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா லஞ்ச்ன்ற டெக்ஸ்ட் அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ லஞ்ச்ன்றது இந்த வெர்டிகலா வரணும் அப்படின்னா நம்ம எல்லுக்கு பக்கத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் டேக் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் பிரேக் டேக் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அலைன்மெண்ட் நான் என்ன கொடுத்துட்டேன், சென்டர்னு கொடுத்துட்டேன். நான் சென்டர் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அழகா இந்த மாதிரி வரும். இது நம்ம பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்காது. அதுக்காக ஜஸ்ட் அலைன் டேக்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் என்ன ஆயிருக்கு, காலம் ஸ்பேன் ஆயிருக்கு. இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காலம் 2 3, அப்ப 3 காலம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேப்ன்ற டெக்ஸ்ட்டை நம்ம காலம் ஸ்பேன் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அலைன் சென்டர் தான் கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் டெக்ஸ்ட் எல்லாமே அலைன் சென்டர் அலைன்ல இருக்கு. ஓகே, இங்க வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வெட்னஸ்டே ரோல தான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெட்னஸ்டே ரோல இந்த டாட்டுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ டாட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 கொடுத்துருக்கேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரோ ஸ்பேன் பார்த்தோம். ஜஸ்ட் கால் ஸ்பேன்ல 3 நம்ம கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது 3 காலத்தை அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் இது வந்து பாசிபிள். ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த டேபிளை பத்தி ஃபுல்லாவே புரியும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும், பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டஃப் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கால் ஸ்பென் 3 கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஸ்பென் 3 எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் லஞ்ச் என்ன பார்த்தாச்சு. சேம் அதே மாதிரி செமினார்ன்றதை பார்க்கலாம். செமினார் என்ன பண்ணியிருக்கோம், சாட்டர்டேன்ற ஒரு ரோவுக்கு வந்துடலாம். ஓகே, சாட்டர்டேல தேர்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் காலம், ஒரு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலத்துல இருந்து செமினார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் காலம்
தேர்ட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவில் ஃபில் பண்ணிட்டோம், செகண்ட் டேட்டாவில் ஃபில் பண்ணிட்டோம் சப்னு. தேர்ட் டேட்டாவில் நான் கால் ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 3 யூஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக 3 இதை அதுவே ஸ்பேன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தது தான். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளோசிங் டேக் இல்லைன்னு நீங்கள் இது பண்ணிக்க தேவையில்ல. க்ளோசிங் டேக் நீங்கள் போட்டாலும் சேம் அவுட்புட் தான் வரும். இதில் நீங்கள் நான் உங்களுக்கு டேட்டா ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. எல்லாத்துலேயுமே இந்த க்ளோசிங் டேக் வேணும். கோட் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இந்த க்ளோசிங் டேக்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, என் தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காலம் ஸ்பேன் எப்படி அப்ளை பண்ணுறது, ரோ ஸ்பேன் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இங்கே இந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் கிளியராக புரியுதா? இந்த காலம் ஸ்பேனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது புரியுதா? சரி, ஓகே ஓகே. கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? எல்லாமே ஆக்டிவாக இருக்கீங்களா? எஸ் சார், கண்டினியூ பண்ணலாம் சார். சரி, ஓகே ஓகே, குட் சார். கண்டினியூ பண்ணலாம்ல சார்? Yeah, you can go ahead. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைனாக பார்க்கலாம் அதே டேபிளில். சேம் ஓகே. இந்த மாதிரி எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது? இது அட்வான்ஸ் கிடையாது, இதுவும் சிம்பிள் டேபிள் தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? ஸோ ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு HTML இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஹெட்டிங் டேக்கில் வீக்லி டேபிள். ஸோ இந்த ஒரு கேஸுக்காக ஸோ இந்த டேபிள்ன்ற டேக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டர் செட் பண்ணியிருக்கேன். பார்டர் 1ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1ன்னொடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கான வித்து செட் பண்ணியிருக்கேன். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 80%. ஸோ 80%னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது, ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் 100% கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல் இதை அலோகேட் பண்ணிக்கும். இப்போ ஃபுல் இதை நான் ஃபுல் விண்டோவை அதை அலோகேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் 80% கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அழகாக சென்டர் வந்துச்சு. அதுக்கான அலைன்மெண்ட்டும் டேபிள் அலைன்மெண்ட் நான் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த மாதிரி டேபிள் தான் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நம்ம டேபிள் கொடுத்தோடனே என்ன ஆகுது, ஒரு செல்லுக்கும் ஒரு லைன் அது போட்டு விடுது. ஸோ அந்த பார்டருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டேபிளை சுற்றியும் ஒரு பார்டர் வரும், ப்ளஸ் ஒரு செல்லுக்கும் ஒரு பார்டர் அது அப்ளை பண்ணும். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பார்டரை நம்ம உள்ள இருக்கிற செல்லோடைய பார்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செல்ஸ் பேடிங் அதுக்கான ஒரு வேல்யூ நீங்க அசைன் பண்ணலாம். அசைன் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க கவனிங்க, சாரி ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன 10 கொடுத்தோடனே அது வந்து இதனுடைய இதுல நமக்கு இதாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க செல்ஸ் பேடிங் இந்த மாதிரி அலைன்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங். ஸோ செல் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற டேபிளோட லைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லை, சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களா. நார்மலாக ஒரு டேபிளோட சைஸ் தான் நம்ம அச்சீவ் பண்ணுது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செல் பேடிங்ன்றது இப்போ தான் நான் சொன்னேன், அதுக்கான சைஸஸ் தான். ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட்ன்றது நீங்கள் ப்ரீவியஸாக இருந்த இதை எனேபிள் பண்ணுறது, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்தோன்னா அந்த இது நமக்கு அப்ளை ஆகும், மறுபடியும் அது ரிவர்ஸ் அண்டுன்றது. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் இசட் கீ ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். ஸோ செல்ஸ் பேடிங்ன்றது ஒரு செல்லுக்கும் இடைப்பட்ட பேடிங். ஓகேங்க, இப்போ நான் 10 கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியுது கிளியரா. இப்போ நான் ஜஸ்ட் என்னுடைய சைஸஸை கொஞ்சம் 13 கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அதனுடைய சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது கிளியரா. ஸோ அப்போஸ் செல் பேடிங் எதுக்கு கொடுக்குறோம், செல் ஸ்பேசிங் எதுக்கு கொடுக்குறோன்றது கிளியரா புரியுதா? ஓகே ஓகே. செல் ஸ்பேசிங்ன்றது அந்த உள்ள இருக்கிற லைனை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. செல் பேடிங்ன்றது அதோட கொஞ்சம் டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. நம்ம பேடிங் நம்ம ஏற்கனவே நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்தோம் போன டேபிள்ல. இதுல டேபிளோட ஆட்ரிபியூட்டாவே பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஹெச்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த டேபிள்
இந்த டேபிள் பாடி இதெல்லாம் வந்து நெசசரின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை நான் ரிமூவ் இந்த இதில் ஒரு நிமிஷம் நான் அந்த டேபிள் பாடியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் I think திருப்பி நெட்வொர்க் இஷ்யூ. நெட்டு கட் ஆயிடுச்சுங்களா கால்? ஓகே, அப்படியே ரைட் அப் பண்ணுங்க. சாரி கைஸ் கேக்குதுங்களா? நெட்டு கட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஆடிபிள் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், ஒரு ரோக்கும் அதுக்கான பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ரோல போயிட்டு நம்ம ஸ்டைல் கொடுத்துட்டு அதுக்கான பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் நம்ம கலருக்கான ஒரு என்டிட்டி நம்மளால கொடுக்க முடியும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கலர் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த கோடு எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலரை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நம்ம வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் மல்டிபிள் கலர்ஸ் நமக்கு அப்ளை ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெட்டை குறிக்கும், அடுத்தது வந்து கிரீனு, அடுத்து ப்ளூவை குறிக்கும். ஓகேங்களா? இந்த கோட் நான் எங்கேருந்து எடுக்கிறது? ஸோ இதுதான் போட்டால் தான் அவுட்புட் வரும்னு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ரெட்டுன்னு டைப் பண்ணாலே அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது. ஓகேங்களா? ஸோ இது ரெட்டு கிரீன் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ கலர் கோடை யூஸ் பண்ணி நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வந்து கலர் கோடுன்னு நெட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கோடு உங்களுக்கு கூகுள்ல போயிட்டு கலர் கோட் ஜஸ்ட் அதுக்கான கோட்ஸ் உங்களுக்கு இந்த சைட்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த கோட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கோட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேல வச்சீங்கன்னா அது கோட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். நீங்க அதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரோக்கும் ஒரு ஸ்டைல் தான் அப்ளை பண்ணிருப்போம், வேற எதுவுமே நான் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா சார்? க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? இந்த கோட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. அதை பார்த்து டைப் பண்ணி பாருங்க. புரியலன்னா எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டிங் வீடியோ நான் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க வந்து டவுட்னா அதில் அது கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே ரமணி. ஓகே சார், தேங்க்யூ. குட், தேங்க்ஸ்.